அரசியல் பேசக்கூடாது. நான் எப்பொழுதுமே இதுவரைக்கும் நான் அரசியல் பேசலை. சில நேரத்தில் பேசி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா எங்களுடைய ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் அவள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஏன் மௌனம் சாதிக்கிறார் என்று எனக்கு தெரியல. தொழிலாளர்களுக்கெல்லாம் தங்குவதற்கு தேவையான வசதி வேணும் கேட்டிருக்கிறீங்க. அதையும் அதிமுக ஆட்சியில் வந்து பரிசீலனை செய்யப்படும். எல்லா திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ரொம்ப சிரமமாக இருக்குது. அதில் இந்த மின்கட்டணம் வந்து அந்த மாநகராட்சி வரி இதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது குறைக்கணும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு லாரி பேட்டை வந்து எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரே இடத்துல இருந்தால் நல்லா இருக்குங்க. நாங்கள் வெளி மாநிலத்துக்கு கிடக்கும்போது ஒவ்வொரு லாரி ஆஃபீஸ் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அப்போ வந்து எங்கள் வாகனங்கள் வந்து சுற்றி சுற்றி போகும்போது நிறைய போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. டைம் வரையும் மாறுதுங்க. அது ஒரு லாரிப்பட்டை ஒரு லாரிப்பட்டை அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கு. இதேமாதிரி ஜிஎஸ்டியில் வந்து சின்ன ஒரு இஷ்யூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டீஸ் வருது, பெனால்ட்டி வருது. அது வந்து பெரும்பாலும் இருக்கிறதெல்லாம் வந்து சிறு குறு நிறுவனங்கள் அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுவும் எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது கேட்டுருக்கோம். மற்ற கோரிக்கைகள் வந்து நாங்கள் மனுவாக கொடுத்துருக்கோம். என்னுடைய நேரத்தின் அருமை கருதி நான் இதோட நிகழ்ச்சி முடிந்த பிறகு நம்முடைய பழங்கால முதலமைச்சர்களுக்கு ஓகே மற்றும் பொன்னாடைகள் அணிவித்துக் கொள்ளலாம். உட்கார்ந்து இறுதியாக வாங்கிக்குவாங்க. இப்போது திருப்பூர் துணி உற்பத்தியாளர் சங்கத்தின் நிட்மா சார்பாக மற்றும் ரோட்டரி சார்பாக அகில் சூ ரத்னசாமி அண்ணன் அவர்கள் பேசுவார். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஆனால் எடப்பாடியார் அவர்கள், மேடையில் வீட்டிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற முன்னாள் ஜில்லா உறுப்பினர்களே, அத்தனை பேருக்கும் நாம் சார்ந்த நிட்மா சங்கத்தின் சார்பிலும் ஈவனது நொய்யல் சங்கத்தின் சார்பிலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் தொழில் முனைவோருக்கு என்னென்ன இடர்பாடுகள் இருக்கிறது என்பதெல்லாம் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய இணை செயலாளர் குமார் அவர்கள் தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைத்தார். அதே போல தென்னிந்திய பணிகள் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய பிரதிநிதி துணைத் தலைவர் பாலச்சந்திரன் எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருந்தாலும் கூட அந்த கோரிக்கையினுடைய தலைப்பை மட்டும் நான் உங்களிடம் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். மின்சார நிலை கட்டணத்தை சிறு தொழில்களுக்கு, சிறு குறு தொழில்களுக்கு குறைக்க வேண்டும் என்ற நீண்டகால என்னுடைய கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கோரிக்கையாக இருந்தது. அதில் தாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அமெரிக்காவினுடைய 50% வரி விதிப்பு வந்த பின்னால் ஏற்றுமதி கடுமையாக பாதித்திருக்கிறது. ஏற்றுமதிக்கு பின்னால் இருக்கின்ற முதுகெலும்பாக இருக்கின்ற ஜாபர் நிறுவனங்கள் மிக மிக கடுமையாக பாதித்து தொழிலை நடத்த முடியுமா முடியாதா என்கின்ற நிலையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்தது. ஆகவே ஜாபர் நிறுவனங்களுடைய பாதிப்பை எவ்விதத்தில் குறைக்க வேண்டும் என்பதை தாங்கள் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல திருப்பூர் வடக்கு தெற்கு இரண்டும் இணைப்பு மிக குறைவாக இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் அதனால் மிக மிக அதிகமாக வருகிறது. இணைப்புக்கு இருக்கின்ற பாலங்கள் போதாது. மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி, பாலத்தை உருவாக்கி திருப்பூர் தெற்கையும் வடக்கையும் இணைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல திருப்பூருக்கு டிரான்ஸ்போர்ட் நகர் 2 இடத்துல அமைய வேண்டும். தெற்கிலும் ஒன்று, வடக்கிலும் ஒன்றுமாக. அப்போதுதான் நெரிசல் இல்லாத போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அதே போல சர்வதேச தரத்தில் கண்காட்சி மையம் ஒன்று அமைக்க வேண்டும். கிட்டத்தட்ட கொடிசியா அமைப்பை போல இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தொழிலாளர் குடியிருப்புகள் இருக்கின்றது, அது போதுமானதாக இல்லை. பெருகி வரும் தொழில் வளர்ச்சிக்கு தக்க தொழிலாளர் குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும், டெக்ஸ்டைல் மிஷினரிகள் எல்லாம் ரீகண்டிஷன் செய்கின்ற ஒரு ரீகண்டிஷன் சென்டர் இல்லாத காரணத்தால் நிறைய வெளிநாட்டிலே இருந்து விலை உயர்ந்த மிஷின்களை எல்லாம் வாங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் அவைகளை எல்லாம் நடத்த முடியாமல் அவை ஓரங்கட்டி அவைகளை விற்கின்ற வேலைக்கு வருகிறது. அதனால் உற்பத்தி மிகவும் பாதிக்கிறது. வங்கிக்கு செலுத்த வேண்டிய நிதிகள் கூட அதனால் தாமதமாகி தொழில் நசிக்கிற காரணமாக இருக்கிறது. ஆகவே ரீகண்டிஷன் சென்டர் வெளிநாட்டு மிஷின்களுக்கும் உள்நாட்டு மிஷின்களுக்கும் தேவை. அதே போல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து நொய்யலிலே தூய்மையான சுத்திகரிக்கப்பட்ட நீரை விட வேண்டும் என்று நொய்யல் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இஎஸ்ஐ மருத்துவமனை நீண்டகால கோரிக்கையாக இருந்து கிடைக்கப்பெற்றது. இப்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது.
அது தொழிலாளர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த அளவிற்கு இன்னும் விஸ்தீர்ணம் செய்ய வேண்டும், பயன்பாட்டுக்கு முழுமையாக வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல திருப்பூர் எத்தனை கல்லூரி இருந்தாலும் அரசு பொறியியல் கல்லூரி திருப்பூர் மாவட்டத்துக்கு இல்லை. திருப்பூர் மாவட்டத்துக்கு ஒரு அரசு பொறியியல் கல்லூரி ஒன்றும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல திருப்பூர் ரயில்வே கூட்செட் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய இக்கட்டான நிலையில அந்த கூட்செட் வண்டிகள் எல்லாம் டவுனுக்குள் போய் வருகின்ற காரணத்தால் போக்குவரத்து நெரிசல் மிக மிக அதிகம் மட்டுமல்ல விபத்து ஏற்படுகிறது. அது வஞ்சி வளையத்துக்கு கூட்செட் மாற்றப்பட்டு விட்டாலும் கூட முழுமையாக மாற்றப்படவில்லை. அது விரைவில் முழுமையாக மாற்றப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பூர் ரயில் நிலைய விரிவாக்கம், வட இந்தியாவிலே இருந்து நிறைய மக்கள் வந்து தொழிலாளர்கள் வந்து போகின்றார்கள். இங்கிருந்து போக்குவரத்திற்கும் மக்கள் தொகைக்கும் தகுந்தபடி ரயில் நிலைய விரிவாக்கம் இல்லை. ஆகவே ரயில் நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளை தாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கடைசியாக மிக முக்கியமான நிகழ்ச்சி, முக்கியமான செய்தியாக திருப்பூர் கோவைக்கு மெட்ரோ ரயில் இணைப்பு தேவை. அது கடந்த 6 ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வருகின்றோம். அந்த மெட்ரோ ரயில் திருப்பூருக்கும் கோவைக்கும் வந்துவிட்டால் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து குறைவது மட்டுமல்ல, தொழிலாளர்கள் வந்து போவதற்கும், தொழில் அமைப்பினர் வந்து போவதற்கும், பையர்கள் விமான நிலையத்திலே இருந்து திருப்பூர் வந்து போவதற்கும், அதே போல பல விதங்களிலும் மருத்துவம், கல்வி போன்ற அனைத்து வகையிலும் அது பயன்படும். ஆகவே மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒரு 30 கிலோமீட்டர் தான், அதற்கான இணைப்பு படமும் வரவிடமும் இங்கே வைத்திருக்கின்றேன். ஆகவே மெட்ரோ ரயில் திட்டத்தை தாங்கள் முன்னெடுத்து அதை செய்து கொடுக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இங்கே வேலுமணி அவர்களுக்கு இருக்கிறார்கள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர். கௌசிகா நதி குருடிமலையில இருந்து உற்பத்தியாகி திருப்பூருக்கு வருகிறது, நொய்யல் நதியில கலக்கிறது. அதை கோவையிலே ஒரு அமைப்பு, சிறுதுளி அமைப்பு மட்டுமல்லங்க, செல்வராஜ் இருக்கின்ற கௌசிகா நதி அமைப்பு, கௌசிகா நதி கரங்கல் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது கோவை மாவட்டத்தை அளவிற்கு எடுத்திருக்கிறார்கள். இப்போது எங்களை சார்ந்த தெற்கு ரோட்டரி அமைப்பு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறதை கனியாமுடி நொய்யல் நிலையை இணைக்கின்ற வரை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கும் தங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. விஜயகுமார் எம்எல்ஏ இருக்கின்றார். நல்லாறு தூய்மைப்படுத்தப்படாமல் மிகவும் சீர்கெட்டிருக்கிறது. ஆகவே நல்லாற்றை தூய்மைப்படுத்தி அது பெரியபாளையத்தில் நொய்யலோடு கலக்கின்ற இடம் இருக்கிறது. அதுவரை அதையும் நல்லாரையும் செய்து கொடுத்தால் நொய்யல் நதி இன்னும் சிறப்பாக சீர்படுத்தப்படும். ஆகவே கடந்த காலத்திலேயே நொய்யல் நதிக்காக அமைச்சர் இருந்த வேலுமணி அவர்கள் பெரிய தொகையை எடுத்து கோவையிலே சிறப்பாக செய்தார்கள். அதே போல திருப்பூரிலேயும் நாங்கள் அந்த அமைப்பை செய்தோம். சகோதரர் ஆனந்தன் அவர்களும் விஜயகுமார் அவர்களும் குணசேகர் அவர்களும் எங்களுக்கு நொய்யலுக்காக எங்களோட உறுதுணையாக இருந்து செய்தார்கள். ஏற்றுமதியாளர் சங்கம் வெள்ளி விழாவுக்காக ஒரு சாலை அமைப்பதை கூட நாங்கள் முன்னெடுத்து ஏற்றுமதியாளர் சங்க பாதையாக மாற்றி அருமையான ரோடை போட்டு போக்குவரத்து நெரிசலை குறைத்திருக்கின்றோம். ஆகவே நொய்யலையும் மெட்ரோ ரயில் திட்டத்தையும் உங்கள் காலத்திலே விரைவில் செய்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பூர் சாயப்பட்டறைகள் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக அண்ணன் திரு எஸ். முருகசாமி அவர்கள். இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு தொழில் முனைவோர், விவசாயிகள், வணிகர்கள், பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த அமைப்பினரின் கருத்துக்களை கேட்டு செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் எடப்பாடி அவர்களே, இவரை இருந்திருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் அறிஞர் ஸ்ரீ வேலுமணி அவர்களே, உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களே, எம். ஆனந்தன் அவர்களே, மாவட்ட செயலாளர் அறிஞர் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் ஐயாவுக்குரிய அறிஞர் கருப்பினர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தொழில் முனைவோரே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் 3 குடிநீர் திட்டங்களை தந்த இயக்கத்தை சார்ந்த தங்களுக்கு முதல் 2வது குடிநீர் திட்டத்தை புரட்சித் தலைவர் தந்தார்கள். 2வது குடிநீர் திட்டத்தை அம்மா அவர்கள் தந்தார்கள். 3வது குடிநீர் திட்டத்தை நீங்கள் தந்து இந்த நகரத்தை காப்பாற்றி இருக்கிறீர்கள் என்பதை
எனக்கு நன்றியோடு குறிப்பிட்டிருக்கிறேன். அதேபோல திருப்பூர் நகருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, ஸ்மார்ட் திட்டம், அம்ரூட் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை 2000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கீடு செய்து நிறைவேற்றி தந்ததற்கு இந்த நேரத்திலே நாங்கள் தொழில்துறை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய தொழில்துறையை சார்ந்த சாய தொழிற்சாலைக்கு இருக்கிற பிரச்சனைகளை முன்பின் கோடித்து காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே 13 லிட்டர் தண்ணீரை மறுசுழற்சி செய்து உபயோகப்படுத்துகிற ஒரு தொழில்நுட்பத்தை அமைத்து நிலத்தடி நீரை பாதுகாத்திருக்கிற ஒரு செயலை மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு இந்த தொழில் திருப்பூரில் இருக்குமா இருக்காதா என்ற கேள்விக்குரிய அந்த நேரத்தில் எங்களை எல்லாம் அழைத்து பேசி விவசாயிகள் கொடுக்க வேண்டிய நஷ்டஈடை வழங்கி எங்களுடைய புதிய தொழில்நுட்பத்திற்காக 200 ரூபாயை தந்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து 200 வாங்கி கொடுத்தார்கள். அந்த திட்டத்தின் பயனாக அன்றைக்கு இந்த திருப்பூர் நகரில் தொழில் பாதுகாக்கப்பட்டது. அதற்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லிக் கொள்வோம். இப்படி பாதுகாத்த இந்த தொழில் இன்றைக்கு பல்வேறு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. அதனை காப்பதற்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்கிற போது முதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல் கட்டமாக மாண்பு அம்மா அவர்கள் இன்றைக்கு வட்டியில்லா கடனை வழங்குகிற போது உங்களுக்கு அதை ஈரோட்டு சார் செய்கிற போது மானியமாக மாற்றித்தர வேண்டும் என்று உத்தரவாதம் அளித்திருந்தார்கள். ஆகவே தாங்கள் அந்த உத்தரவாதத்தை அமல்படுத்துகிற வகையில் எங்களுக்கு இந்த வட்டியில்லா கடனை மானியமாக அறிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மின்சார கட்டணத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு சிறு குறு தொழில் மட்டுமல்ல, அத்தனை தொழில்களும் மின்சார கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டு தொழில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிந்தவர் என்பதால் நீங்கள் வந்த பிறகு மின் கட்டணத்தை உயர்த்துவதை தயவு செய்து முறைப்படுத்துங்கள். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்கா மின் கட்டணத்தை உயர்த்தி சேர்ந்தால் தொழில்துறை தாங்காது என்பதை உங்களுக்கு நினைவூட்டி அந்த கட்டணத்தை குறைப்பதற்கு தாங்கள் மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு இன்றைக்கு பெரிய சுமையாக இருப்பது 98% கழிவுகளை, சாய கழிவுகளை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துகிறோம். அதில் ஏற்புடைய 2% கழிவுகள் அடர் கழிவு உப்புக்களை அப்புறப்படுத்துவதற்கு சரியான தொழில்நுட்பம் இன்றைக்கு வரை அமையவில்லை. ஆனால் ஒவ்வொரு பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களையும் பழைய நிலங்களை வாங்கி செட் அமைத்து அந்த உப்புகளை பாதுகாக்கிற நிலை இருக்கிறது. அதனை சுத்தப்படுத்தி விற்பதற்கு இப்போ கோயம்புத்தூர் மேட்டூரில் இருக்கிற கெம்பிளாஸ்டுக்கு விற்கிறதுக்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அதே திறவு நிலையில் கூட அப்புறப்படுத்துவதற்கு அவர் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரை அதற்கு அனுமதி இல்லை. ஆகவே அனுமதி தருவதற்கான நடவடிக்கையை தாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எங்களுக்கு இருக்கிற இன்றைய சீட்டில் இருக்கிற பெரிய பாரம் செலவினங்களிலே 40% மின்கட்டணம் தான். 100 ரூபாய் செலவான 40 ரூபாய் மின்சாரத்துக்காக செலவு வேண்டிய நிலை இருக்கிறது. ஆகவே அதனை குறைப்பதற்கு காற்றாலை அமைப்பதற்கோ அல்லது சூரிய ஒளி மின்சாரம் அமைப்பதற்கோ தாங்கள் மானியம் வழங்குகிற ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அதற்காக மத்திய அரசினுடைய பங்களிப்பையும் கொடுப்பதற்கு தங்களுக்கு இருக்கிற இன்றைய செல்வாக்கில் அதனை செயல்படுத்த வேண்டும் என்று அனைவரோடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல நிர்வாக பணியாளர்களுக்கு குடியிருப்பு பஸ்தா இல்லாத குறை பல ஆண்டுகளாக இருக்கிறது. ஆகவே அந்த குறைபாட்டை தீர்ப்பதற்கு அரசாங்கம் மற்றும் தொழில் முனைவோட பங்களிப்போடு ஒரு குடியிருப்பு வசதி ஏற்படுவதற்கு தாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல இன்றைக்கு சாயத்தூர்ல MSME ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அது எல்லா தொழிலும் கடன் வாங்குற வசதி இருக்கு. ஆனா சாய தொழிலுக்கு இல்லை. என்ன காரணம்னா அது ரெட் கேட்டகரியில் வர்றதுனால சாய தொழிலுக்கு இல்லை. அந்த ரெட் கேட்டகரி இருக்கிறதுனால கிடைக்காததுனால அரசாங்கம் எங்களுக்கு டையிங் தொழிலுக்கு கடன் கிடைப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே பணிவோடு கேட்டு திருப்பூர் நகருக்கான 2 கோரிக்கைகளை வைக்க விரும்புகிறேன். திருப்பூர் நகரத்திற்கு பல ஆண்டு காலமாக போக்குவரத்து நெரிசல் என்பது தலைதூக்கி ஆடுகிறது. திருமணம் போன்ற விசேஷ காலங்களில் அல்லது உங்களை போன்ற தலைவர்கள் வருகிற போது தொழிலாளர்கள் அனைவரும் போக்குவரத்து மிக சிரமம் ஏற்படுகிறது. ஆகவே திருப்பூர் மட்டுமல்ல, திருப்பூர், பல்லடம், காங்கேயம், பெருந்துறை போன்ற பல்வேறு நகரங்களில்
மேம்பாலங்கள் அமைப்பதற்கு நாங்கள் உரிய நடவடிக்கை வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு திருப்பூர், கோவை, திருநெல்வேலி, மதுரை, சென்னை போன்ற நகரங்களில் குப்பை பிரச்சனை தலைவிரித்து ஆடுவதை நீங்கள் அறிந்திருந்தால், ஆகவே நீங்கள் வந்தவுடன் இந்த குப்பை பிரச்சனைக்கு தயவு செய்து தீர்வு காண வேண்டும் என்று பணிவோடு கேட்டு வாய்ப்பு வழங்கிய அத்தனை பேருக்கும் சாய தொழிற்சாலை உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். ஈமா திரு முத்துரத்தினம் அவர்கள். முன்னாள் முதல்வர், நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே வந்து நீங்க வந்து 4 ஆண்டுகளா வந்து சிறு நடுத்தர தொழிலுக்கு பாதிச்சு. அதுக்கு என்ன காரணம்னா அதிகமான மின்கட்டண உயர்வு, வரி உயர்வு, குப்பை வரி எல்லாமே அதிகப்படுத்தி தொழில்துறையின் தலைவரை வச்சு அவங்க வந்து நீங்க தொழில் செய்ய முடியாத 50% வந்து சிறு குறு நடுத்தர தொழில் வந்து தொழில் வெளிப்பட்டாங்க. இப்ப இருக்கிற அறமுறையே இருக்கிற நிறுவனங்களும் பெரிய நிறுவனங்களும் வழி இல்லாம செய்யற மாதிரி சூழல் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது தமிழக முதல்வர் வந்து வெளிநாடு சென்று தொழில்துறையை வந்து வரவேற்கிறாரு. ஆனா திருப்பூர் மட்டும் 75,000 கோடி நம்ம ஏற்றுமதி பண்றோம். உள்நாட்டு வர்த்தம் ஏற்றுமதி சேர்ந்து கிட்டத்தட்ட கும்பமண்டலம் பார்த்தா 2 லட்சம் கோடி பண்றோம். வெறும் 15,000 கோடி கொண்டு வந்து சொல்லி போட்டு அவர் பெருமை கொள்றாரு. இங்க இருக்க தொழில்துறையை பாதுகாக்கணும், அதுக்குண்டான எந்த ஒரு திட்டமோ இதுமே நடக்கல. இது இப்படியே போன இந்த தொழில் தமிழருக்கு வெளியே போற மாதிரி இருக்கு. 2 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெலுங்கானா வந்து எல்லா மின்சாரம் 2 ரூபாய் தர 40 கோடி தர எல்லா ஜிஎஸ்டி 100% ஃப்ரீ, இந்த மாதிரி எல்லா சலுகையும் கொடுத்து மாதம் ஒரு ஸ்டேட் போறாங்க. அதாவது தமிழக முதல்வர் வந்து வெளிநாடு போறாரு தொழில்துறை கொண்டு வரக்கு. இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாநிலத்தில் முதல்வர்கள் வந்து திருப்பூர் வராங்க, கோயம்புத்தூர் வராங்க. இது வந்து எப்படின்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா திருப்பூர் அப்படிங்கிறது உலக அளவில் வந்து பின்னலான பேராயிருக்கு. அனைத்து வகையான ஜவுளி ஆடைகளும் குங்குமத்தில் உருவாயிட்டு இருக்கு. அதை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இங்க செய்ய முடியாத சூழல், மின்கட்டண உயர்வு, வரி உயர்வு, பல்வேறு பிரச்சனை, தொழிலாளர் பற்றாக்குறை, இப்படி ஒரு சூழல்ல வந்து தமிழக மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தொழிலாளர்கள் வந்து நீ பாத்தீங்கன்னா வெளிநாடு தொழிலாளர், வெளிமாநில தொழிலாளர் நம்பி தொழில் செய்யற மாதிரி இருக்கு. இது திருப்பூருக்கு வந்து பெரும் ஆபத்துங்க. அவன் அந்தந்த மாநிலத்தில் தொழில் தொடங்கிட்டானா திருப்பூர் வந்து விருச்சொலி கிடக்கு. இது பெரிய ஆபத்தை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. தமிழக முதல்வர் வரும் 2024 வந்து அண்ணன் வரும்போது கண்டிப்பா திருப்பூர்ல தமிழ்நாட்டையே மீட்டெடுக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதுக்கு கண்டிப்பா முதல்வர் முடியும். ஏன்னா தொழில்துறை வந்து வரலாற்றிலே பாத்தீங்கன்னா 1 வருடமா வந்து மின்கட்டணத்துக்கு நாங்க வந்து போராடிட்டு இருக்கிறோம். எல்லா வகையான போராட்டம் பண்ணியாச்சு. தமிழகம் வந்து எங்களை பாக்குறதுக்கு விருப்பம் இல்லை. கடைசியில எம்பி எலெக்ஷன் அப்போ திருப்பூர்ல வந்து நாங்க வேட்பாளர் நிறுத்தி வைக்கிறோம் அறிவிச்சோம். திருப்பூர்ல கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நிற்கிறான்னு சொல்லி போட்டு உத்தரஸ் மூலியமா முதல்வர் பாக்குறதுக்கு ஏற்பட்டாங்க. முதல்வர் பார்த்தோம், ஒரு போட்டோ எடுத்து வெளியிட்டோம். எதுக்கு வந்து நீ யாருன்னு தெரியாது. இதே இந்த முன்னாள் முதல்வர் நம்ம வந்து எடப்பாடி பார்க்கும்போது ஒரு 5 ட்ரிப் பார்த்துருக்கிறோம். நேரடியா வந்து டைம் ஒதுக்கி நம்ம குறைகள் கேட்டு உடனடியா செஞ்சாரு. இது உண்மையா வந்து இப்ப முதல்வர் தான் நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை. இது வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய கோபத்தில் இருக்காங்க. அதாவது மக்களோட செல்வாக்கு கணக்கு இருக்கு. கண்டிப்பா வருவாரு. அதுக்கு அட்வான்ஸ் வாங்க. ஜவுளி உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக வீவிங் கிளஸ்டர் திரு முருகேசன் அவர்கள். என்னுடைய காலை வணக்கம். முதல்ல நான் சொன்ன மாதிரி வந்து திருப்பூருக்காக வந்து எல்என்டி வாட்டர் கொண்டு வந்தது. அது திருப்பூருக்கு மாத்திரம் தான் வந்தது. ஆனா இன்னைக்கு வந்து திருப்பூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் தொழில் பண்றவங்களுக்கு வந்து எல்என்டி வாட்டர் வந்து திருப்பூர்ல தான் வந்துட்டு இருக்கு. அது மூலியமா எங்களுடைய வீவிங் ட்ரஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே பரடம் பகுதியில் இருக்கிற சோழன் பகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த தண்ணி உபயோகமா இருக்குங்கிறத வந்து இந்த நேரத்தில் வந்து நான் தகவல் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமைங்க. அதுக்கு மிக்க நன்றி.
மறுபடியும் வந்து எங்களுக்கு தேவையான தண்ணிகள் கொடுக்கறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. பைப் லைன் போட்டுருக்கிறோம். அதெல்லாமே எங்களுக்கு அந்த தண்ணி இல்லைன்னா வந்து வறண்ட பகுதி ஏற்கனவே வந்து ரொம்ப வறண்ட பகுதி. அது இருக்கிறதுனால தான் எங்களுடைய பகுதி வந்து இன்னைக்கு தொழில்துறையிலுமே நல்லா போயிட்டு இருக்கு. பல இடத்துல கிட்டத்தட்ட இன்னைக்கு 1 லட்சம் மக்களுக்கு மேலே வாழ்றாங்க. ஒரு 90 ஒரு 60 வருஷத்துக்கு மேலே வந்து வீவிங் ப்ளஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடந்த 4-5 வருஷமா வந்து ஃபர்ஸ்ட் மின் கட்டண பிரச்சனைங்க. அப்படி இங்கே இருக்கிற சப்சிடி எல்லாம் எதுவுமே நம்மளுக்கு கிடையாதுங்க. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் வந்து 40 வருஷம் சப்சிடி கொடுக்குறாங்க. இன்க்ளூடிங் லேண்ட் அமௌண்ட் வாங்குறது வரைக்கும் எல்லாமே பிளக் இன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கரண்ட் வந்து நிறைய அதிகமாக ஏற்றி இருக்கிறனால வந்து நம்ம தொகுதியில் வந்து அந்த வீவிங் ப்ளஸ் வந்து 4 நாள் அடிச்சு போயிட்டு இது 60 வருஷத்துக்கு மேலே பாரம்பரிய பொருள். இதனுடைய விளைவுகள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிலாம் தறி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 30% வந்து இன்னைக்கு தறி சேல்ஸுக்கு போய் ஒரு 70% ஓடிட்டு இருக்கு. ஒரு 3 லட்சம் தறி இருக்கு, இன்னைக்கு 2 லட்சம் தறி தான் ஓடிட்டு இருக்குங்க. இந்த 2 லட்சம் தறிக்கு மேலே அடுத்து வருங்காலத்தில் அந்த தறி தொழில் காப்பாற்றணும்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று, சோலார் அம்மா இருக்கிற போது வந்து பவர் வந்து ஒரு 500 யூனிட் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 500 யூனிட் கொடுத்தா மட்டும் பத்தாது. ஒரு 12 தறி ஓட்டரை வந்து ஒரு 60,000 2 மாதத்துக்கு ஒருக்கா பணம் கட்டுறாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா, நாங்களே சோலார் நெட்வொர்க்கிங் போட்டு அது நெட் மீட்டிங் மட்டும் எங்களுக்கு வேணும் கொடுத்தா போதும். வேற எதுவுமே நாங்கள் கேட்கல. நாங்கள் 4 வருஷமா கேட்டுருக்கிறோம். போகிறோம் வர முத்துன்னு சொல்ற மாதிரி நாங்கள் போகிறோங்க, கேட்குறோம், பார்க்குறேங்கிறாங்க. எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதனால வந்து ஒரு நெட் மீட்டிங் சிஸ்டம் கொடுத்து அந்த தறித்தொழில் காக்கிறதுக்கு தறிக்காரர்களை நாங்களே போட்டுக்கிறதுக்கு ஒன்று வேணுங்க. அதே மாதிரி தறி வந்து பழைய காலத்தில் வந்து இந்த பவர்லூம் தறி எல்லாம் இப்போ மாடர்னைசேஷன் ஆன காரணத்தினால வந்து அது ஓட்டுறதுக்குள்ள ஆள் கிடைக்கிறது இல்லைங்க. இப்போ வந்து ரேப்பியர் தறி வந்திருக்கிறதுனால அதுக்கு கண்டி ஓட்டுற வேலையோ அல்லது அந்த மாதிரி இருக்காது. ஸோ அது ரேப்பியருக்கு கன்வர்ஷனுக்கு வந்து 3-4 வருஷமா ஒரு தமிழ்நாட்டில் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பாலிசி அறிவிச்சிருந்தாங்க. நாங்கள் இதே மாதிரி 3 இயர்ஸ் போகிறோம், 76 பணம் தரேன்னு சொல்கிறாங்க. அந்த பாலிசி முழு அளவில் வந்து ஒரு வேலைக்கு வர மாதிரி இல்லைங்க. 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு, எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாத இருக்குதுங்க. அது வந்து ஒரு ரேப்பியர் தறியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. அது மத்திய அரசும் தயாராக இருக்கிறாங்க. அது வந்தனே நீங்கள் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை எடுத்து கொடுத்தோன்னா சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 50% மேலே ஒரு டெக்ஸ்டைல் தொழிலுடைய பங்கு இருக்கிறதுக்கு இந்த காலம் போய் இப்போ 40% கீழே நெருங்கி போயிட்டு இருக்கிற காலம் வந்துருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் எல்லா மாநிலத்திலையுமே 40% முத்துரத்தன் சொன்ன மாதிரி எல்லா மந்திரிகள் அந்த அவர் நிறைய இவர் சந்திரபாபு நாயுடு அவர் மகன் வந்து மீட்டிங்க்கு வந்த 3 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூப்பிட்டுருந்தாங்க. அதே மாதிரி தெலுங்கானா மந்திரி வந்து இது மாதிரி நீங்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துங்க நம்மளுக்கு வந்து நீங்கள் ஒரு இந்தியாவிலேயே அதிகமாக ஆட்டோமேட்டிக் தறி ஓடுறது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் 20,000 தறிக்கு மேலே ஓடுது. யார் தெரியுங்க? சைனாலெல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் ஓடிட்டு இருக்கிற போது நமக்கு ஒரு 20,000 தறி ஓடிட்டு இருக்கிற போதுங்க. இப்போ இது இங்கெல்லாம் வந்து மைனஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் போயிட்டு இருக்கு. அங்கே நல்லா பவர் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, எம்ப்ளாயி இன்சென்டிவ்ங்க, கேபிட்டல் சப்சிடி எல்லாமே இன்சென்டிவ் கொடுக்கறனால இந்த இண்டஸ்ட்ரி வந்து நம்மளது வந்து போயிட்டு இருக்குது. எப்படி எதை எடுத்து நாங்கள் சமாளிக்கிறதுன்னு தெரியறது இல்லைங்க. ஸோ இது இன்சென்டிவ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வீவிங் டெஸ்ட்டுக்கு வந்து அது ஒரு எங்களுக்கு ஒரு முக்கியமாக வந்து செஞ்சு கொடுக்கணுங்க. அதே மாதிரி பல இடத்துல வந்துங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோங்க. 2021 நம்ம ஆட்சியில் இருக்கிற போது ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தீங்க. 45 கோடி ரூபாய்க்கு திருப்பூர் ரிங் ரோடு பைபாஸ் ரோடுக்கு வந்து நீங்களே போட்டு கொடுத்து ஒரு அரசாணை போட்டு 40 கோடி பண்டு ஒதுக்கியிருந்தீங்க. அது பணம் அலோகேட் ஆகி அந்த இடம் எல்லாமே 0 லெவல் இருக்குங்க. அது 4 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் இல்லைங்க. இப்போ ஏதோ ஒன்று புதுசாக வந்து அந்த ரிங் ரோடு வந்து 14 கிலோமீட்டர் வருதுங்க. இப்போ வந்து ஒரு ரிங் ரோடு எடுக்கிறேன்னு சொல்லிட்டுங்க. நேராக போனால் 8.5 கிலோமீட்டருங்க. இப்போ போகிற ரிங் ரோடு வந்து 9 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் வருங்க. 3/4 கிலோமீட்டர் எச்சா வருதுங்க. பல்லடம் 4 ரோட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு அந்த ரிங் ரோடு வருது. நம்ம போட்டிருக்கிற திட்டத்தில் வந்து அறிவிச்ச திட்டம் வந்து 4 கிலோமீட்டர் தள்ளி வருது. எந்த ஒரு தொழில் பண்றீங்களோ குடியிருப்பு எந்த இதுலையுமே இடைஞ்சல் இல்லைங்க. அது அப்படியே இருக்காது. யூடியூப் இது பண்ணிருக்காங்க. இந்த விஷயமா வந்து நாங்க நிதின் கட்கரி அமைச்சர்கிட்ட போய் இந்த எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ரொம்ப நாளத்து கோரிக்கையா வந்து நீங்க சென்னை 8 வழிச்சாலை சென்னை சேலம் 8 வழிச்சாலை சொன்ன மாதிரி கரூர் கோயம்புத்தூருக்கு வந்து எக்ஸ்பிரஸ் வே சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப கணக்கிட்டு இருக்குங்க. அது கோயம்புத்தூர் ஆகட்டும், திருப்பூர் மாவட்டத்தை ஆட்டுங்க, எங்க தொழில் பண்றதுக்கு ஆட்டுங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியமான பொருள். ஸோ அதை நீங்க வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து பண்ணி கொடுக்கணும். இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கோவை மாவட்டத்துல ஜவுளி தொழில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட வந்து காடா துணி, ரயான் துணி, பாலிஸ்டர் சேர்த்து ஒரு 60,000 to 70,000 கோடி உற்பத்தி ஆகிட்டு இருக்கேன். இது காட்டன் வடநாட்டிலிருந்து கொண்டு வர அதுக்கு 7 ரூபா கிலோ காசு கொடுக்குறோம். துணி உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து வடநாட்டுக்கு தான் பூரா ப்ராசஸ் போகுதுங்க. இங்க வந்து ஒரு 1% கூட ஆக கிடையாதுங்க. ப்ராசஸ் ஆகி மறுபடியும் வந்து நம்ம தென்னாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் போறது போயிட்டு இருக்கேன்.
இதை வந்து இந்த 70,000 கோடி வந்து 1.5 லட்சம் கோடி அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விலை மதிப்பு கூட்டுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா ஒரு ப்ராசஸிங் நிறைய வந்தா தான் வருங்க. இந்த ப்ராசஸிங்ல போனா மினிமம் ஒரு 50 கோடியிலிருந்து 100 கார்மெண்ட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு இருக்குங்க. ஸோ ப்ராசஸ் சென்டர் நேற்று அம்மா அறிவிச்சிருந்தாங்க, தூத்துக்குடி மதுரை அறிவிச்சிருந்தாங்க. அங்கே வந்து பவர் அண்ட் ப்ராசஸிங் சென்டர் போட்டு காமன் ட்ரீட்மெண்ட் பிளான் போடுறதா சொல்லியிருந்தாங்க. அது பண்ணி கொடுத்தாச்சுன்னா இங்கிருந்து வடநாட்டுக்கு போக வேண்டிய வேல்யூ ஆடட் பண்ணுறதுக்குலாம் அவசியம் இருக்காது. இங்கேயே தொழில் வளம் பெருகுங்க, தொழிற்சாலையும் பெருங்க, வேலை வாய்ப்பும் பெருங்க. நம்மளே இங்கே எல்லாருமே பண்ணுறதுக்கு சக்தி இருக்குங்க. என்னென்னா இதில் பொல்யூஷன் ப்ராப்ளம் மெயினாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் எச்சா இருக்குதுங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு மாநில அரசாங்கம் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. உதவுனா எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. எங்களுக்கு இதை கூப்பிட்டு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு உங்கள் எல்லா அனைவருக்கும் நன்றி வந்து வாழ்த்துக்கள். தமிழ்நாடு விசைத்தறியாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பின் சார்பாக திரு ஆர் வேலுசாமி அவர்கள் கொஞ்சம் வழி விட்டுருங்க. தொழில்துறையினரை சந்தித்து நேரிலே கோரிக்கைகளை பெற வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் முதல்வர், தற்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், ஏனைய அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு விஸ்தரி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போதைய சூழ்நிலையில் ஜவுளி தொழில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி எனக்கு முன்பு பேசிய எங்களுடைய ஜவுளி உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் முருகேசன் அவர்கள் கூறியதை முழுமையாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இங்கே பேச வந்திருக்கின்றேன். 1990 இந்த விஸ்தரி உரிமையாளர் சங்கத்தினுடைய கூலி பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. 1990 இன்று வரை 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். அதிலே முதல் முறையாக 1994 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த KS துரைமுருகன் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வை நடத்தி காட்டினார்கள். எங்களுடைய விஸ்தரி கூலி பிரச்சனை இருக்கின்ற போது மின்கட்டண உயர்வு அபரிமிதமாக உருவாக்கப்பட்ட பொழுது 1994 எங்களுடைய கோரிக்கைகளை வைத்த பொழுது உடனடியாக அது பரிசீலனை பண்ணி எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமன்றத்திலே மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல்வராக இருக்கின்ற பொழுது 11 கோடி ரூபாய் சலுகை அளித்து விசித்தறிக்கென்று தனி டேரப்பை உருவாக்கி கொடுத்தார்கள் என்பதை எங்களால் மறக்க முடியாது. 1990 இரண்டாவது முறையாக சேமா வேலுசாமி அவர்கள் இருந்த பொழுது 60 கோடி ரூபாய் மின்கட்டண உயர்வை ரத்து செய்தார்கள். அடுத்து வந்த பரமசிவம் அவர்கள் இந்த காலத்திலும் சரி, நடராஜன் அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் MS ஆனந்தன் அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் கனிவுடன் கொடுத்தால் அதை பரிசீலனை செய்து மொத்தம் 16 முறை எங்களுடைய கூலி உயர்வு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த 35 ஆண்டு காலத்திலே அதிலே பெரும்பான்மையான கூலி பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே தான் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுக்கு தனி தயாரிப்பு ஒதுக்கி 9.11 கோடி எங்களுக்கு சலுகை வழங்கியதும் சரி, தனி தயாரிப்பு உருவாக்கியதும் சரி, தற்போது 500 யூனிட் மின்சாரத்தை கட்டணமில்லா மின்சாரமாக உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். முதலிலே அதுதான் எங்களுடைய தொழிலை காப்பாற்ற உதவியது. எங்களுடைய கோரிக்கைகளை ஒரு சில கோரிக்கைகளை இங்கே உங்கள் முன்பு வைக்க விரும்புகின்றோம். 1984-85 ஆண்டிலே கைத்தறிக்கு தனி டேரிஃப் உருவாக்குவதற்காக, கைத்தறிகளை காப்பாற்றுவதற்காக அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த ரக ஒதுக்கீடு திட்டம் கைத்தறிகளை காப்பாற்றி இன்று வரை அந்த தொழில் நடந்து வருகிறது. அதன் நீட்சியாக நாங்கள் இப்பொழுது கேட்பதெல்லாம் விசித்தறிகளை உடைத்து விற்கக்கூடிய கேவலமான நிலைக்கு எங்களுடைய தொழில் சென்று கொண்டிருக்கின்றது. இதை காப்பாற்ற 2019 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வாக்குறுதியிலே நீங்களும் இப்போது மத்திய அரசிலே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியும் சேர்ந்து கோவையிலே சட்டமன்ற தேர்தலிலேயும் அறிவித்த வாக்குறுதி போல மத்திய அரசிடமிருந்து விஸ்தரி ரகங்களுக்கு தனி ரக ஒதுக்கீடு பெற்றுத்தர நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் வீட்டில் உள்ள பெண்களுக்கு சேலை வழங்கப்படும் என்ற நீங்கள் திட்டத்தை அறிவித்திருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அந்த சேலைகளை உருவாக்குகின்ற, உற்பத்தி செய்கின்ற பொறுப்பை விஸ்தரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும்
ஜவுளி உற்பத்தியாளர்களாக எங்களுடைய முதலாளிகள் இடத்திலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கூலிக்கு நெசவு செய்யும் விஸ்தரியாளர்கள் கூலி நிர்ணயம் செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட அது முறையாக பின்பற்றப்படுவதில்லை என்பதை நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே நீங்கள் கூலி உயர்வு நிர்ணயத்தை ஒவ்வொரு முறையும் நடத்துகின்ற பொழுது சட்டப்பூர்வமான ஒரு உயர்வை நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சாதாரண விஸ்தரிகளை நாடாயில்லா தறிகளாக மேம்படுத்த ஒரு விஸ்தரிக்கு ரூபாய் 1,00,000 வீதம் ஆண்டுக்கு 3000 தறிகளுக்கு வழங்குவதாக இந்த ஆட்சியிலே சொல்லியிருக்கின்றார்கள். எங்களுக்கு இந்த 3000 தறிகள் போதுமானதாக இல்லை. இதனை ஆண்டுக்கு 10,000 தறி விஸ்தரிகளை வீதம் மொத்தம் 100 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கி வரும் ஆண்டுகளிலே நீங்கள் பதவிக்கு வந்தவுடன் எங்களுக்கு இந்த விஸ்தரிகளை நாடாயில்லா தறிகளாக மாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பொங்கலுக்கு வழங்கப்படுகின்ற விலையில்லா வேட்சியாளர் திட்டத்தை மிகச் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற நீங்கள் இப்பொழுது வருஷம் முழுவதும் எங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்கின்ற வகையிலே முன்கூட்டியே நீங்கள் நெசவாளர்களுக்கு உற்பத்தி செய்வதற்கு தேவையான பாவு நூல்களை சப்ளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மின்கட்டண உயர்விலிருந்து விஸ்தரியாளர்கள் தங்களை காத்துக்கொள்ள 50% மானிய விலையில் நெட் மீட்டர் வசதியுடன் சோலார் பேனல் அமைத்து நெருக்கடியிலிருந்து காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கையை பொறுத்தவரை நாங்கள் வலுவாக சொல்வது கடந்த 35 ஆண்டுகளாக மின்கட்டண உயர்விலே இருந்து பல்வேறு ஆட்சியிலேயும் கட்டண உயர்விலிருந்து விலக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அது இனிமேல் நாங்கள் விஸ்தரி சங்கத்தை பொறுத்தவரை மின்கட்டண போராட்டம் என்பதை நாங்கள் நடத்த மாட்டோம். அதற்கு பதிலாக நீங்கள் சோலார் பேனல் அமைத்து கொடுத்துவிட்டால் எங்களுடைய மின்சாரத்தை நாங்களே உற்பத்தி செய்து கொள்வோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசு பணியாளர் சீருடைகளை விஸ்தரிகளை மட்டுமே உற்பத்தி ஏற்பாடு செய்து நெகிழி பயன்பாட்டை முற்றிலும் தடை செய்து மஞ்சப்பை திட்டத்தை மீண்டும் கொண்டு வந்து விஸ்தரியாளர்களிடம் இருந்து துணிப்பைகள் கொள்முதல் செய்து சுற்றுச்சூழல் நலம் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பல்லடத்தை மையமாக வைத்து சோமனூர் பல்லடம் பகுதிகளில் சோமனூர் பல்லடம் 2 பகுதிகளை மையமாக வைத்து ஜவுளி சந்தை அமைக்க வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டு காலமாக நாங்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கையை பரிசீலனை செய்து ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் தமிழ்நாடு மாநில கூட்டமைப்பின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. 60 ஆண்டு காலமாக ஆடு மாடுகள் மேய்க்கின்ற பொட்டல் நிலங்களாக மாறிவிட்ட பல பகுதிகளை எல்லாம் மீண்டும் நெல் விளையும் பூமியாக மாற்றிய அவனாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய நாயகன் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முன்பு அவனாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய கூட்டமைப்பின் தலைவர் திரு அத்திக்கடவு சம்பத் அவர்கள் பேசுவார். எல்லோருக்கும் அத்திக்கடவு வணக்கம். இன்னைக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு பாக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. இப்ப தற்போதைய முதலமைச்சரை நாங்க அத்திக்கடவு அவனாசி திட்ட போராட்டக்குழு சார்பாக ஒரே ஒரு முறை தான் பார்த்திருக்கிறோங்க. ஆனா நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய எடப்பாடியார் ஐயா அவர்களை பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 தடவைக்கு மேல நாங்க அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்திருக்கிறோங்க. அதனால அவர் எவ்வளவு எளிமையானவர் அப்படிங்கறத நான் இந்த நேரத்தில் நம்ம சொல்லி குறிப்பிட்டா ஆகணுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு முதல்வருக்கு எப்பேற்பட்ட பாராட்டு விழா எங்க வேணா எந்த நிமிஷம் வேணா செய்ய முடியுங்க. ஆனா ஒரு மாநிலத்தின் ஒரு முதல்வராக இருந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு அப்படின்னா அது ஐயா எடப்பாடியார் அவருக்கு தாங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேங்க. அன்னூர்ல அது மிகப்பெரிய ஒரு விழாவா மாறுச்சுங்க. கண்டிப்பா அது எல்லாருமே இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்கணும். பாத்தீங்கன்னா 60 இருந்து 70 ஆண்டு காலம் கோரிக்கை அத்திக்கடவு அவனாசி திட்டம்ங்கிறது. இன்னைக்கு இங்க முன்வரிசையில் உட்காந்து இருக்கிற தொழிலதிபர்கள்ல பலர் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அவங்க ஊர்ல தண்ணி இல்லாம தொழில் துவங்க திருப்பூருக்கு வந்தவங்களா தான் கண்டிப்பா இருக்க முடியும். இன்னைக்கு அவங்களும் இன்னைக்கு தொழில் இருந்தாலுமே இன்னைக்கு விவசாயம் பக்கம் திரும்பி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா தண்ணி வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. இன்னைக்கு அத்திக்கடவு அவனாசி திட்டம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உதாரணமா இருக்குதுங்க. அதாவது தண்ணி இல்லாம 1400 அடி ஆழத்துக்கு போர் ஓட்டி தண்ணி இல்லாம புகையான எங்களோட பூமியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1045 குளம் குட்டைக்கு தண்ணி இருக்குதுங்க.
1045 குளம் குட்டைக்கு தண்ணி வந்திருக்கிற பகுதியில் பாத்தீங்கன்னா 300 அடியிலிருந்து 400 அடிக்குள்ள இன்னைக்கு தண்ணி வந்திருக்குது. அதுக்கு எங்கேயோ இருந்த தண்ணியை கொண்டு வந்து நம்ம கிட்ட இருக்கிற குளத்துக்கும் குட்டைக்கு தண்ணி விட்டதுனால அது வந்து ரீசார்ஜ் ஆனதுனால தண்ணி கிடைச்சிருக்குது. அதுக்கு வந்து இந்த நேரத்தில் முக்கியமான ஒருத்தர் இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பா நினைச்சு பார்க்கணுங்க. அதுக்கு வந்து நம்முடைய முன்னாள் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நம்முடைய செல்வி ஜெயலலிதா அவங்களை வந்து இந்த நேரத்தில் கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த அத்திக்கடவு அமர்நாத் திட்டத்திற்காக 3.27 கோடி ஒதுக்கி இந்த திட்டம் கண்டிப்பா நடைபெறும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை அளிச்சு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்க தான். அதன் பின் நம்மளுக்கு பின்னாடி அதற்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்தாருங்க. முதல் கட்டமா 250 கோடி நிதி ஒதுக்கினார். யாருமே செய்யாத விஷயத்துக்கு ஒரு 250 கோடி நிதி ஒதுக்கி இந்த திட்டம் தொய்வில்லாம போயிட்டு இருந்ததுங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு எம்எல்ஏ வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொதுப்பணி ஒரு ஏஇ கிட்டயோ இல்ல வேற யாருக்கிட்டயோ பேசுறங்கிறது ரொம்ப அரிதான இந்த காலத்துல ஒரு முதலமைச்சர் பிடபிள்யூடி கிட்ட மாசம் மீட்டிங் நடத்திங்க. அந்த அத்திக்கடவு திட்டம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதாவது இந்த ஒரு 2-3 வருஷம் வேலை நடந்துட்டு இருந்ததுங்க. அப்ப கொரோனா காலம் வந்துச்சுங்க. கொரோனா காலம் வந்து எல்லா இடத்துலயும் பாதிப்பு ஏற்பட்டு அதாவது தொழிலாளர்களே இல்லாத ஒரு சூழ்நிலையில வட மாநிலத்தில இருந்து அவங்கள வந்து பிளைட்ல கூட்டிட்டு வந்து இந்த பணிகள் எந்த விதமான தொய்வு இல்லாம நடக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆளுகளை கூட்டிட்டு வந்து தொடர்ச்சியா பணிகளை செஞ்சதும் நம்மளோட எடப்பாடி ஐயாங்கிறது இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பா சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் இந்த திட்டத்திற்காக எங்களுக்கு உறுதுணையா இருந்த பல அமைச்சர்கள் இன்னைக்கு இங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம அண்ணன் ஜெயராமன் அண்ணன் இருக்கிறாருங்க, எம்எஸ்எம் இருக்கிறாருங்க, எஸ்பி வேலுமணி அண்ணன் இருக்கிறாருங்க, உடுமலை ராதாகிருஷ்ணன் அண்ணன் இருக்கிறாருங்க, அதே மாதிரி நம்ம சிவசாமி எம்பி அண்ணன் இருக்கிறாருங்க, அதே மாதிரி ஜே.கே. எம்எல்ஏ இருக்கிறாருங்க, நம்ம வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அண்ணன் இருக்கிறாருங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதில் நம்ம கருப்பண்ணன் அண்ணன் இருக்கிறார். அதான் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பங்குங்க. அதாவது இந்த திட்டத்திற்கு உண்டான சில பிரச்சனைகள் இருக்கும்போது ஒவ்வொருத்தருமே கரம் கொடுத்தாங்கிறது இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பா சொல்றோங்க. அதனால யாருமே அதாவது ஒரு கட்சியில ஒரு ஆளுங்கட்சியில இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களுமே பொறுப்பெடுத்து இந்த திட்டத்திற்காக நம்ம கை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதிமுகவை கண்டிப்பா சொல்ல முடியுங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரும் இந்த பணிகளுக்காக மிகச்சிறப்பான வேலை பண்ணாங்க. இப்ப நாங்க எங்களோட கோரிக்கை என்னன்னாங்க ஐயா, 1400 குட்டை அதாவது 1045 குட்டைக்கு எங்கெங்கெல்லாம் தண்ணி வந்திருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் 300 அடிக்கு தண்ணி வந்துருச்சுங்க. ஆனா 1400 குட்டை வந்து இன்னைக்கு இந்த திட்டத்தினால விடுபட்டு இருக்குதுங்க. எங்களோட கோரிக்கை தொடர்ச்சியா நாங்க வச்சுட்டே இருக்கிறது என்னன்னா 1400 குட்டைக்கும் தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பகுதி மிக செழிப்பையா மாறும் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லைங்க. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா தொரலூர் ஊராட்சியில அதாவது ஒரு 50-53 வருஷத்துக்கு முன்னாடி தான் நெல் வச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அத்திக்கடவு அமர்நாத் திட்டம் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வறண்டு கிடந்த பூமியில இன்னைக்கு நெல் வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்குது அப்படின்னா அது கண்டிப்பா இந்த அத்திக்கடவு திட்டத்தினாலதான். அதுக்காக இந்த நேரத்தில் மீண்டும் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எடப்பாடி அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோங்க. அதனால தயவு செய்து நாங்க மீண்டும் கேட்கறது என்னன்னா, எப்பேற்பட்ட தொழில் ஒரு நகர்ல வந்தாலும் சரிங்க, நம்ம வாழணும், ஒரு விவசாயம் செழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தண்ணி இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கறத வந்துங்க தயவு செய்து நீங்க கண்டிப்பா உணர்ந்து எங்க பகுதிக்கு மீண்டும் இந்த 1400 குட்டை அதாவது பெருந்துறையில இருந்து காரமடை வரைக்கும் 1400 விடுபட்ட குட்டைகளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் ஐயா. அதனால நீங்க ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து எங்களோட அத்திக்கடவு அமர்நாத் திட்டத்துக்காக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். கண்டிப்பா எங்களோட ஒருமித்த கருத்து என்னன்னா கண்டிப்பா நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களோட உண்மையான ஒரு ஏகமா இருக்குதுங்க. கண்டிப்பா வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பா நீங்க வந்தா மட்டும்தான் தமிழ்நாடு காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மீண்டும் ஒருவேளை ஆட்சி அவங்களே இருந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் எங்கேயாச்சும் போயிடலாம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிரும்ங்கிறதை நாங்க இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஏன்னா 5 வருஷமா 4.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியா வந்துங்க போய் ஒரே ஒரு தடவை முதலமைச்சரை பார்த்தோம். எங்க பார்த்தோம்ங்க, அவர் வந்து ஒரு பம்பிங் ஸ்டேஷன் பாக்குறதுக்கு வராரு, டெம்போ டிராவலர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, முன்னாடி பின்னாடி வந்து அமைச்சர் முத்துசாமி நின்று இருக்கிறாருங்க. நாங்க 10 பேர் பேசுறோம். அதாவது அத்திக்கடவு திட்டத்தை பத்தி சொல்றாங்க, சொன்னதுக்கு அப்புறம் நான் விடுபட்ட குட்டையை பத்தி பேசுறோம். ஒரு வார்த்தை நான் பேசலீங்க. முதலமைச்சரோட குரல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நம்ம பேசுனது அவர் கேட்டாரு, ஆனா எங்களுக்கு வந்து கேசல. உண்மையா ஏக்கமா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஊராட்சி தலைவரா இருந்தாலும் அந்த ஊராட்சியை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு இருக்கும்போது ஒரு மாநிலத்தை பார்க்கக்கூடிய பொறுப்பு ஒரு முதல்வருக்கு இருக்குது. அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதல்வர் தலையிட்டு கண்டிப்பா எல்லாத்தையும் பண்ணா மட்டும்தான் அந்த மாநிலத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத ஒவ்வொரு முதல்வர் உணரணும். அப்படிப்பட்ட முதல்வர் எங்களுக்கு கிடைச்சாரு. மீண்டும் அந்த மாதிரியான ஒரு முதல் எங்களுக்கு கிடைப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுங்க ஐயா.
அதே மாதிரி கண்டிப்பா வந்து இங்க சாதாரண விஷயம் கிடையாது. ஐயா கிட்டையும் போய் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஐயா வந்து எதிர்கட்சி தலைவரா இருந்ததுக்கு அப்புறம் கொடுங்க, இப்ப 4-5 தடவை ஐயாவை போய் சந்திச்சிட்டோம்ங்க. போய் சந்திச்சு இந்த மாதிரி வந்து கண்டிப்பா இந்த வீடு விட்டக்கொட்டைக்கு எங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி இந்த திட்டத்தை போடணும் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பா பண்றேன்னு தான் சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி எஸ்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா, திருப்பி அதே இடத்துல வந்து இன்னொரு பம்பிங் ஸ்டேஷன் போட்டுங்க, அங்க இருந்து தண்ணியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இவர் மதிப்பிற்குரிய முத்துசாமி அமைச்சரை போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நிலம் எடுக்கிறது பிரச்சனைன்னு சொன்னார். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாருங்க. நாங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம்னு சொன்னோன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ் ஈரோட்டில் இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிங்க எல்லாம் உட்காந்து இருக்கும்போது பேசும்போது நான் தெளிவா சொன்னேன். காரணம் சொல்லிட்டே இருந்தார். ஐயா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேனுங்க, காரணத்தை சொல்லிட்டே இருந்தா இந்த 1045 குட்டைக்கு தண்ணி வந்திருக்காது. காரணத்தை சொல்லாம திட்டத்தை ஆரம்பிச்சாங்க, 1045 குளங்கொட்டைக்கு தண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதனால தயவு செய்து எங்களுக்கு காரணம் தேவையில்லை அப்படிங்கறத சொல்லிட்டோம். அப்புறம் இப்ப கடைசியா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி போய் அமைச்சர் முத்துசாமியை பார்த்துட்டு வந்தோம்ங்க. பார்த்துட்டு வெளியே வந்து அவர் வந்து நம்மளோட சேர்மன் கோபி சேர்மன் சரவணன் அவர் கூட வந்தாரு. கீழே வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, அதாவது மீண்டும் 2016 பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை 12 நாள் உண்ணாவிரதம் மாதிரி மீண்டும் ஒரு எங்களை வந்து அந்த மாதிரியான ஒரு உண்ணாவிரதத்துக்கு எங்களை தள்ளிடாதீங்க. கண்டிப்பா இன்னும் 3 மாசம் பார்ப்போம். டிசம்பருக்குள்ள எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு திட்டம் வரல, நீங்க வந்து டிபிஆர் ரெடி பண்ணி நிதி ஒதுக்கல அப்படின்னா கண்டிப்பா ஜனவரியில மீண்டும் ஒரு உண்ணாவிரதம் அவனாசியில் நடைபெற்ற தீரும்னு சொல்லி இருக்கிறோம். கண்டிப்பா எங்களோட திட்டத்திற்காக உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படிங்கறது இந்த நேரத்தில் மீண்டும் நாங்க சொல்லிக்கிறோம். அதனால ஐயா எங்களோட இந்த திட்டத்திற்காக செவிச்சாச்சு, கண்டிப்பா இந்த திட்டத்தை கொண்டு வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுங்க ஐயா. மீண்டும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு சில கோரிக்கைங்க. இப்ப ஊராட்சி மன்ற தலைவர் 5 வருஷம் இருந்ததுனால அதில் சில பிரச்சனைகள் இருக்குதுங்க ஐயா. ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குதுங்க, அதாவது 1000 பிரச்சனை இல்ல எங்களுக்கு ஒரே ஒன்று சொல்லிடுறேங்க. அதாவது என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா டேங்க் ஆபரேட்டர்ல இருந்து தூய்மை பணியாளர்கள் இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, 4 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஒரு நாள் 4 மணி நேரம் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு 5000 ரூபாய் சம்பளம். எப்படி வேலை செய்வாங்கிறது நம்ம கண்டிப்பா உணர்ந்து அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தணும். அது மட்டும் இல்லாம ஆள் பற்றாக்குறை பயங்கரமா இருக்குது. ஒரு பஞ்சாயத்துல தூய்மை பணியாளர் 10 பேர் இருக்கணும், 3 பேர் இருக்கிறாங்க. டேங்க் ஆபரேட்டர் வந்துங்க 4 பேர் இருக்கணும்னா அங்க பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால அதையும் கவனம் செலுத்தி அதுக்கும் நீங்க முன்னுரிமை கொடுக்கணுங்கிறத சொல்லிட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி நம்முடைய திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டங்களை ஒருங்கிணைத்திருக்கின்ற பகுதி ஆனமலையாறு நல்லாறு திட்டம் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லா தேர்தல் அறிக்கையிலும் அது கதாநாயகனாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த கதாநாயகனை அந்த களத்திலே பார்க்க முடியவில்லை. தற்போதைய காலங்களில் சொட்டு நீர் பாசனங்கள் முறைகள் அனைத்தும் அதிகமாகிவிட்டிருக்கிறது. வாய்க்காலினுடைய பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து அந்த பாசன பகுதி வாய்க்கால் ஓரத்தில் இருக்கிற விவசாயிகள் பெரும் இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியிலே ஆனமலையாறு நல்லாறினுடைய டேம்பிலே இருந்து கீழே கடமடை வரை அத்துணை பகுதிகளுக்கும் பைப்லைன் ஸ்கீமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் அந்த திட்டத்தையும் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக கோவை திருப்பூர் மாவட்டங்களிலே கோவை திருச்சி சாலை செம்மிவளையம் பகுதியிலே தொடங்கி கோவை மேட்டுப்பாளையம் சாலை வரை 81 கிலோமீட்டர் தூரம் கிழக்கு புறவழிச்சாலை என்று அரசு அறிவித்திருக்கிறது. அதை அறிவித்து இப்போ ஒரு இயக்கமாக எடுத்து புறவழிக்கு கிழக்கு சாலை பாதிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக எடுத்து நாங்கள் அணுகி கொண்டிருக்கிறோம். அதிலே இங்கிருந்து செல்லுகிற பொழுது ஒவ்வொரு கிராமங்கள் வழியே செல்லுகிற பொழுது 81 கிலோமீட்டருக்கும் 3 வழி சாலையாக பேசப்படுகிறது. இப்படி செல்வதற்கு 3 சாலை, அப்படி வருவதற்கு 3 சாலை, அந்த சர்வீஸ் சாலை இருக்கிறது. ஒரு இடத்திலே கூட 100 ஏக்கர் 200 ஏக்கர் வைத்திருக்கிறவர்கள் 500 ஏக்கர் வைத்திருக்கிறவருடைய நிலங்கள் பாதிக்கப்படவில்லை. 1/2 ஏக்கரிலிருந்து 5 ஏக்கர் 10 ஏக்கர் வைத்திருக்கிற விவசாயிகளுடைய நிலங்கள் வழியே அந்த பயணிக்கிறது மார்க் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அதில் யார் அதிலே பயன்படுகிறார்கள் என்கிறது என்பதை முழுமையாக நாங்களும் அதை ஆய்வு செய்து விட்டோம். சிறு தொழில் நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள் அதிலே பாதிக்கப்படுகிறது. அந்த திட்டம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஐயாவுடைய கவனத்திற்கு வந்திருக்கலாம், வராமல் தெரியவில்லை. அது பற்றி கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் கேட்டபொழுது எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஹெலிகாப்டர் மூலம் ஒரு ஆய்வு செய்யப்பட்டு அதனுடைய வழிபாதையிலே கீழே ஒரு மார்க் செய்து ஆணி அடித்து விட்டு போயிட்டார்கள். அது இங்கே திருச்சி சாலையிலிருந்து கோவை மேட்டுப்பாளையம் சாலை வரை செல்லுகிறது. அந்த திட்டம் தேவையற்ற சாலையாக கருதப்படுகிறது. அதற்காக இருக்கின்ற கிராமங்களில் இருக்கின்ற சாலைகள் இருக்கின்ற ஏற்கனவே இருக்கிற நெடுஞ்சாலைகளை விரிவுபடுத்தி
அதை செய்தாலே சரியாக இருக்கும். கிராம சாலைகளையும் விரிவுபடுத்தினால சரியாக இருக்கும். ஆகவே அந்த திட்டத்தை ரத்து செய்யப்படுவதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு வேண்டும் என்று அந்த ஏழை விவசாயிகளை குறைந்தபட்சம் ஒரு 1200 ஏக்கர் ஒரு 5000 விவசாயிகளையும் பொதுமக்களையும் குடியிருப்பு மக்களையும் காப்பாற்ற வேண்டுமாய் தங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக கறிக்கோழி பண்ணை தமிழகம் முழுவதும் பிரதான தொழிலாக விவசாயத்துக்கு அடுத்தபடியாக கறிக்கோழி பண்ணை இருக்கிறது. அந்த கறிக்கோழி பண்ணைக்கு கடந்த 4.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து இன்றும் அந்த கூலி உயர்வு கிடைக்கப்பெறவில்லை. நம்ம ஏற்கனவே இருந்த நம்ம ஐயா உடுமலை ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய காலத்திலே பேசலாங்க, அது விரிவானதான். இல்ல அதை சொல்லிடுறேன், ஐயா சொல்லிடுறேன். அன்றைக்கு நீங்கள் அமைச்சராக இருந்த பொழுது 6 ரூபாய் 50 பைசா என நிர்ணயம் செய்யப்பட்டது இன்று வரை வளர்ந்து இருக்கிறது. இன்றைக்கு மின் கட்டணம் உயர்ந்து விட்டது, மஞ்சி விலை உயர்ந்து விட்டது, ஆள்கூலி உயர்ந்து விட்டது, எல்லாம் உயர்ந்த போதும் கூட உயர்த்தப்படவில்லை. அந்த கோரிக்கையை ஐயா அவர்களுக்கும் நாங்கள் ஏற்கனவே அண்ணா இடத்திலே எம்எஸ்என் ஆனந்த் அவர்கள் மூலமாகவும் கொடுத்திருக்கிறோம். அதே போல அரசுக்கும் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறோம். வருகிற ஜனவரி 1 அந்த போராட்டத்தை முழுமையாக கோழி வளர்ப்பதை எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் இருக்கிறத ஒரு மறுப்பு தெரிவித்திருக்கிறோம். அதற்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அந்த விவசாயிகளுடைய கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோழி பண்ணையாளர்களை பாதுகாக்க வேண்டுமாய் தங்களிடத்திலே கேட்டுக்கொண்டும் நிறுவனங்களிடத்திலே ஒரு சுகமாக பேசி அந்த ஒரு உயர்வை பெற்றுத்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். சரி, .5% நம்முடைய ஐயா எடப்பாடியார்கள் சார்பாக ஒதுக்கப்பட்டு இடம் பிடித்திருக்கிற 10 மாணவ மாணவிகள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இறுதியாக ஐயாவுக்கு பின்னாடி நின்று போட்டோ எடுத்துக்கொள்ளலாம். சிறப்பாக தமிழக நொய்யல் விவசாய சங்கத்தின் சார்பாக திரு திருஞான சம்பந்தம் அவர்கள் உரையாற்றுவார்கள். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் கூப்பிடும்போது வாங்க. திருஞான சம்பந்தம் மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வரும் இன்றைய சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவரும் விவசாயிகளுடைய உயிர்நாடியாக இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைத்து துறையினுடைய அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று கொங்கு மண்டலத்தினுடைய பிரதான நீராதாரம் கோவை, திருப்பூர், ஈரோடு, 3 கரூர் 158 கிலோமீட்டரில் அடங்கி இந்த நொய்யல் அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நீராதாரமாக இருந்து வந்த சூழ்நிலையில் இன்று எவ்வளவு மாசடைந்தது என்பதை அனைவரும் அறிவீர்கள். அப்படிப்பட்ட நொய்யல் நதியை நீங்கள் காலத்தின் நேரம் கருதி மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் உள்ள அனைவருக்கும் சுருக்கமாக 2 வரியில் சொல்லி முடிக்கின்றேன். இந்த நொய்யல் நதி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டுரையில் மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் நொய்யல் படையிலே 2 கிலோமீட்டர் இந்த சவுத் அண்ட் நார்த்தன் சைடில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கீழே அந்த பிளட்ஜே 60 அடியில் இருக்குது. 16 பேராசிரியர்கள் 158 கிலோமீட்டர் நொய்யல் நதியில் நடந்து ஆராய்ச்சியினுடைய இதை எடுத்திருக்கிறோம். அது உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். 2024-25 அந்த பேராசிரியர்கள் அறிக்கை கொடுப்பதற்கு
அவர்களை வந்து மிரட்டிட்டாங்க, அதனால் கொடுக்க முடியல. எனவே நீங்கள் வந்த உடனே இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை எப்படி நிறைவேற்றினீர்களோ அதனுடைய போராட்ட களத்தில் இருந்து போராட்டத்தை முன்னின்று நடத்தியதில் சம்பத்துக்கு தெரியும். நானும் அதில் ஒருவன் என்பதை சொல்லிவிட்டு, இந்த நொய்யல் நதியை நீங்கள் வந்தவுடன் எந்த விதமான இதுமின்றி முதல் கையெழுத்து நொய்யலை மீட்பதற்கு நீங்கள் சிறப்பு திட்டம் ஒதுக்கி நிதி ஒதுக்கி உடனடியாக இந்த கொங்கு மண்டலத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழக மக்களுடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரம், இருண்டு கிடக்கிற தமிழகத்தை ஒளிமயமாக்கக்கூடிய ஒரே நம்பிக்கையான தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றால் புரட்சி தலைவி அம்மா. அந்த இருபெரும் தெய்வங்களின் வழியாக 4.5 ஆண்டு காலம் தமிழகத்திற்கு அற்புதமான ஆட்சி கொடுத்து அவனாசி அத்திக்கடவு திட்டம் உட்பட திருப்பூர் மாநகருக்கு 1300 கோடி ரூபாயிலே அற்புதமான 4ஆம் குடிநீர் திட்டம் கொடுத்த நாயகன், திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி உட்பட பல்வேறு திட்டங்களை கொடுத்த அண்ணன், கழக பொதுச் செயலாளர், நம் அனைவருடைய எதிர்பார்ப்புக்கும் இன்னும் 6 மாத காலத்தில் தமிழகத்தின் முதலமைச்சர் நாட்காலில் அமர இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்கள் முன்பு உரையாற்ற இருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், அந்த அமைப்புடைய நிர்வாகிகள் தங்களுடைய தொழிலில் ஏற்பட்டிருக்கின்ற நிகழ்வு குறித்து கருத்துக்களை வழங்கியிருக்கின்றீர்கள். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சகோதரர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு உடுமலைப்பேட்டை கே ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு சி எஸ் தாமோதரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் திரு எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சி மகேந்திரன் அவர்களே, முன்னாள் எம்பி திரு திருப்பூர் சி சிவசாமி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் விஜயகுமார் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் விஜயகுமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மிஸ்டர் ஜெயக்குமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் பரமசிவம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு நடராஜ் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ என்.எஸ். நடராஜ் அவர்களே, மற்றும் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் பழனிசாமி அவர்களே, மரியாதைக்குரிய விவசாய சங்கத்துடைய நிர்வாகி அண்ணன் செல்லமுத்து அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்கிய பல்வேறு அமைப்பினுடைய நிர்வாகிகளை, கிட்டத்தட்ட 27 அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறீங்க. ஆனால் 9 பேர் தான் இதில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதவர்கள் மனு மூலமாக நீங்கள் அந்த கோரிக்கையை நீங்கள் எங்களிடத்திலே வழங்கினால் அதையும் நாங்கள் எங்களுடைய அரசு அமைந்த பிறகு அதற்குண்டான தீர்வு காணுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்வோம். இங்கே பேசுகின்ற பொழுது ஏற்றுமதியாளர் சங்கம் பேசினாங்க, பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். கிட்டத்தட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர் பற்றி சொன்னாங்க.
இன்றைக்கு திருப்பூர் சிட்டி என்றால் டாலர் சிட்டி என்று அனைவரும் பெருமையாக அழைக்கப்படுகின்ற நகரம் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்று பல பேர் எனக்கு நண்பராக இருக்கின்றார்கள். நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் என்னிடத்திலே உங்களுடைய பிரச்சனைகள் அவ்வப்போது தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீங்கள் பேசிதான் நான் தீர்வு காண்பதெல்லாம் இல்லை, பேசாமலேயே இந்த பகுதி வளர வேண்டும். இது தொழில் நிறைந்த பகுதி. இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கு கோடி அந்நிய செலவாணி ஈட்டி தரக்கூடிய நகரம், பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய நகரம். பல தொழில்கள் இருக்கின்றன. இதில் டெக்ஸ்டைல் தொழில் இருக்குது, பனியன் உற்பத்தியாளர் இருக்குது, அதே மாதிரி ஏற்றுமதியாளர் சங்கம் இருக்காங்க. இப்படி பல சங்கத்தின் மூலமாக பல லட்சம் பேருக்கு நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் சரி, வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அவருடைய வாழ்வாதாரமே இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் எங்கள் பகுதியிலிருந்து கூட, என்னுடைய ஊரிலிருந்து கூட 2 பஸ் வந்து இங்கே இருக்கின்ற தொழில் சார்ந்த நிறுவனத்திற்கு ஆட்களை அழைத்து வருகிறார்கள். அந்த அளவுக்கு திருப்பூர் நகரம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம் தொழில் நிறைந்த மாவட்டமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. பல பேருடைய வாழ்க்கையை வாழ வைப்ப, பல குடும்பங்களை வாழ வைக்கின்ற பகுதியாக இந்த பகுதி இருக்கின்றது. இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைய சூழல் நன்றாக இந்த தொழில் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற இந்த அதிபர் அவர்கள் 50% வரி விதிப்பினால் இந்த தொழில் தற்போது சரிந்திருக்கின்றது. உடனடியாக என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். நான் பாரத பிரதமருக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையிலும் இங்கு இருக்கின்ற தொழில் அதிபர்கள் அவர்களுக்கு ஏற்பட்டுகின்ற பிரச்சனை குறித்தும் அறிந்து அதை கடிதத்தின் மூலமாகவும், மேலும் எங்களுக்கு தெரிந்த மத்திய அமைச்சர்கள் மூலமாகவும் கருத்தை சொல்லியிருக்கிறோம். என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது, பாதிப்பிலிருந்து இவர்களுக்கு மீட்டெடுப்பதற்கு அரசாங்கத்தின் மூலமாக என்னென்ன உதவி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நான் எடுத்துரைத்திருக்கின்றோம். அதோடு இங்கே பேசினார்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று. எங்களுக்கு மாநிலவையில் தான் உறுப்பினர் இருக்கிறார்கள், மக்களவையில் இல்லை. அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. இதே எங்களுக்கு மக்களவையில் வாய்ப்பு இருந்தால், ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகின்றேன். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தேன். அப்போ காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. மத்திய அரசு அந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதிலே காலதாமதம் செய்யப்பட்டது. பல முறை நாங்கள் அவர்களிடத்தில் பேசி கூட அதற்கு தீர்வு காணாத நேரத்தில் அதிமுக சேர்ந்த 37 நாடாளுமன்றங்கள் மக்களவையிலே 22 நாட்கள் இந்த நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்தோம். அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய விவசாய பிரிவினை மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அதிமுக நாடாளுமன்றங்கள் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதன் விளைவாக உடனடியாக மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறைப்படுத்த குழு 2 அமைக்கப்பட்டது. இதெல்லாம் எதற்காக சொன்னால், இன்றைய அரசாங்கம், நான் பல கட்சியை சேர்ந்தவர்கள் வந்திருப்பீங்க, ஏன்னா இது கூட்டமைப்பு, அரசியல் பேசக்கூடாது. நான் எப்பொழுதுமே இதுவரைக்கும் நான் அரசியல் பேசலை. சில நேரத்தில் பேசி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா எங்களுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அதே போல் பல சலுகைகள், இன்றைய ஆட்சியாளர்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள், இங்கே கூட நீங்கள் பேசுனீங்க, மின் கட்டண உயரை பற்றி பேசுனீங்க, நிலை கட்டணத்தை பற்றி பேசுனீங்க. இப்படி தொழிலில் இருக்கின்ற இடர்பாடுகள் பற்றி நீங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க. அதனால் இந்த அரசாங்கம் மத்தியிலே அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஏனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் 39 இடங்களில் வெற்றி பெற்றது. இது ஒரு சோதனையான நேரம். இன்றைக்கு தொழிலை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கூட
இங்கே இருக்கின்ற நாடாளுமன்றம், இங்கே இருக்கின்ற தொழில் அதிபருடைய பிரச்சனை, தொழிலாளருடைய பிரச்சனை, இதையெல்லாம் கண்டறிந்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி நேரடியாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்போ தான் இதுக்கு தீர்வு காண முடியும். என்னதான் இங்கே இருக்கிற தொழில் கூட்டமைப்பு இருந்தால் கூட சம்பந்தப்பட்ட அமைச்சர் கொடுக்கலாம். ஆனால் அவள் குறிப்பிட்ட நேரம் தான் பேசி அவளுக்கு அந்த வாய்ப்பு தான் கொடுக்க முடியும். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர்கள், தொழில் சார்ந்த பிரச்சனை குறித்து அவள் தாராளமாக எடுத்து சொல்லலாம். ஏன்னா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் அவள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஏன் மௌனம் சாதிக்கிறார் என்று எனக்கு தெரியல. இருந்தாலும் இது எப்படியா இருந்தாலும் நேரடியில் போகுது. திமுக தலைவர் பார்ப்பார் நினைக்கிறேன். இனியாவது ஸ்டெப் எடுத்து இங்கே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, இந்த தொழிலுக்கு தேவையான கடன் உதவிகள்லாம் செய்ய வேணும். அதே போல் ஏற்றுமதியாளர்களுக்கு அது இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட நஷ்டத்தை ஈடு செய்கின்ற அளவுக்கு மானியம்லாம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டார். இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் தான் செயல்படுத்த முடியும். அந்த மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். நாங்களும் செய்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த வலிமை குறைவாக இருக்கின்றது. அந்த வலிமை இருந்தால் நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாடு, நம்முடைய பகுதியில் இருக்கின்றவர்கள் பல ஆயிரக்கணக்கு, பல லட்சம் பேரை வாழ வைக்கக்கூடியவர்கள் நீங்கள். அப்படி பல குடும்பங்களை வாழ வைக்கின்றவர்கள் மட்டுமல்ல, உங்களுடைய தொழில் சரிந்து விட்டால் அதை மீண்டும் ஈடு செய்வதற்கு மிகப்பெரிய காலம் ஆகும். தொழில் என்று சாதாரண விஷயம் இல்லை. நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாம் புகழுவாங்க, கொஞ்சம் சரிஞ்சிட்டா கூட இருக்கிறவங்களே நமக்கு உதவ மாட்டாங்க. இது இயற்கை, யாரையும் குறை சொல்லலை. ஆகவே இன்றைக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்கின்ற காரணத்தில் மிக கவனமாக இதை கையாள வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் திருப்பூர் மாநகரம், திருப்பூர் சுற்றியுள்ள பகுதி, அதே கோவை, இந்த பகுதிகளெல்லாம் தொழில் நிறைந்த பகுதியாக இருக்கின்ற காரணத்தில் நீங்கள் வைத்த கோரிக்கை, நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அந்த கோரிக்கையெல்லாம் எங்களுடைய அரசு வந்த பிறகு படிப்படியாக நிறைவேற்றப்படும். மத்திய அரசுக்கும் நீங்கள் மத்திய அரசின் மூலமாக என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கின்றோ அதையும் நாங்கள் வலியுறுத்தப்படும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். மின் கட்டணத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கிறீங்க. அது ஏன்னா இந்த அரசாங்கத்தை பற்றி எப்படி நடக்குன்னே தெரியல. 5 வருஷத்தில் முடியும் போது 5,38,000 கோடி கடன் வாங்கிடுறேன் சொல்லுவாங்க. சட்டியில் இருந்தால் தானே ஆப்பிள் வரும்னு சொல்லுவாங்க. முதல் நிதி தேவை. கிட்டத்தட்ட 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டுருக்குனேன். மொத்த கடன் 5,18,000 கோடி. கொரோனா காலம் நல்லா தெரியும். இந்த பகுதியெல்லாம் தொழிற்சாலை மூடப்பட்டிருந்தது. அரசுக்கு வருகின்ற வருவாய் அனைத்தும், வரி வருவாய் அனைத்துமே வரல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட 40,000 கோடி கொரோனாவுக்கு நாங்கள் செலவு பண்ணோம். அந்த காலகட்டத்தில் கூட சிறப்பாக இன்றைக்கு நிதியை கையாண்டோம். ஆனால் இன்றைய சூழ்நிலை எதுவுமே இல்லை. ஆனாலும் 5,38,000 கோடி 5 வருஷம் நிறைவேறுகின்ற பொழுது சுமார் 5,38,000 கோடி இந்த மாநில அரசு கடன் வாங்கி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அத்தனை பேருமே தொழிலதிபர், உங்களுக்கு தெரியும் கணக்கு வழக்கெல்லாம். 2020-21 அதிமுக ஆட்சியில் இருந்த நிதி நிலைமையை விட 2024-25 திராவிட முன்னேற்றக்கூடிய நிதியில் 1,38,000 கோடி 1,36,000 கோடி கூடுதல் வருமானம். அப்படி கூடுதல் வருமானம் வந்தோம். புதிய திட்டம் எதுவுமே இல்லை. இங்கே குறிப்பிட்டாங்க, நொய்யலை குறிப்பிட்டாங்க. இந்த நொய்யலுக்கெல்லாம் எங்களுடைய ஆட்சியில் 210 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கணும். அதோட அத்திக்கடை அவனாசி திட்டமும் முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து கொண்டு வந்தோம். இதோட சொன்னாங்க அத்திக்கடை அவனாசி திட்டத்தை பற்றி இங்கே குறிப்பிடுகின்ற பொழுது காரணம் சொல்லக்கூடாதுன்றாங்க. இந்த திட்டமே நாங்கள் மாற்றி அமைச்சோம். அத்திக்கடை அவனாசி திட்டங்கிறது பேர் தான், ஆனால் காளிங்கராயன் வகையிலிருந்து தான் தண்ணி எடுக்கிறோம். ஏன்னா அத்திக்கடை அவனாசி திட்டங்கிறது போது ஒரு 30 வருஷம் ஆகுது நிறைவேற்றுறதுக்கு. பல பிரச்சனை, பில்லூர் அணை நிரம்பி உபரி நீரை தான் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் மலை குடை வேணும், கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர். தொட்டி பாலம் 7-8 கிலோமீட்டர் கட்ட வேணும். இங்கே பாலம் கட்டுறதுக்கு 4-5 வருஷம் ஆகிருது. மலையில் போய் தொட்டி பாலம் கட்டி மலையை குடைஞ்சி
பல வன விலங்குகள் பாதிக்கணும் கோர்ட்டுக்கு போவாங்க. அதோட உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு பிரச்சனைனா உடனே கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, ஒரு நிலம் எடுக்கிறது கூட முடியாது, அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சவாலான பிரச்சனை. இதையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது, ஏற்றளவில் தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்களை அழைத்து, உயர் அதிகாரி அழைத்து நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு இது எப்படி சாத்தியம் என்றது சார், இது ஏன்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறோம், பல பேருக்கு தெரியாது. ஆக இதை நிச்சயமாக அத்திக்கடை அவனாசி திட்டங்கிறது நடைமுறை சாத்தியம் இல்லை. இதை ஏற்றளவில் பேசிட்டு இருக்கலாம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்தாங்க. அம்மா வாக்குறுதி கொடுத்துட்டாங்க இதை நிறைவேற்றப்படும் என்று. ஆனால் இந்த திட்டத்தை நாங்கள் முதற்கட்டமாக அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க அவர் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி நாங்கள் விசாரிக்கின்ற பொழுது அது சாத்தியம் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் தான் நாங்கள் மாற்று ஏற்பாடை பண்ணி இந்த காரிகிராம்பாளையத்திலிருந்து தண்ணி எடுக்கப்பட்டு நீரேற்றின் மூலமாக கொடுக்குறோம். அதில் விடுபட்டு போச்சு. ஏன்னா அத்திக்கடை அவனாசி திட்டத்தில் ஏற்கனவே பல ஆண்டுகளாக எதிர்பார்த்துருந்தாங்க அந்த பவானி மேட்டுப்பாளையத்திலிருந்து அந்த பகுதியெல்லாம். உடனே 2ஆம் கட்ட அத்திக்கடை அவனாசி திட்டத்தை துவங்கணும்னு அறிவிக்கப்பட்டு விரிவான திட்டங்கள்லாம் தயாரிக்கப்பட்டு அப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால இந்த அரசாங்கம் கைவிட்டுட்டாங்க. அதனால் 2ஆம் கட்ட அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்திற்கு முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதியை நம்ம 1650 கோடி முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதியிலே நாங்கள் செயல்படுத்தணும் திட்டம். ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கு போய் அதில் பல பிரச்சனை வந்து இந்த மீண்டும் இதை தடைபட்டு விடும் என்ற காரணத்திற்காக அதிமுக அரசாங்கம் மாநில அரசாங்கத்துடைய நிதியின் மூலமாகத்தான் இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு எப்பொழுதுமே தொடர்ந்து கிடைக்க வேணும். பயிரிட்டாங்களே இடையில காஞ்சி போகக்கூடாதுன்றதுக்காக பவானி சாகர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி அங்கே பவானி கூடுதல் போய் கலக்குது. அப்படி வருகின்ற பொழுது அந்த உபரி நீரை 7 செக் டன் கட்டி தேக்க வேண்டும் சொல்லி ஒவ்வொன்றுக்கு 20 கோடி 23 கோடி ரூபாய் இந்த நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணியெல்லாம் ஆரம்பித்து ஒரு 3 தடுப்பணை ஒரு 20-30% நடந்தது. மீதி தடுப்பணையெல்லாம் அப்போ ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் அதையும் கைவிட்டுட்டாங்க இந்த அரசு. ஐயோ, ஒரு திட்டத்தை கொண்டு வருவது மட்டும் இல்லை, அந்த திட்டம் முழுமை பெற வேண்டும். எந்த காலத்திற்கும் இன்றைக்கு விவசாயிகளுக்கு நிலையாக நீர் கிடைக்க வேண்டும். அதற்காக 7 செக் டம் நான் கொடுத்தேன். அதோட இந்த 2ஆம் கட்ட அத்திக்கடை அவனாசி திட்டத்துக்கு பவானி சாகர் அங்கே மேட்டுப்பாளையத்திலேயே அங்கே ஒரு தடுப்பணை கட்டி அதிலிருந்து நீரேற்று மூலமாக இந்த ஏற்கனவே இருக்கிற பகுதி இன்னும் கூடுதலான பகுதியை சேர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் திட்ட வழியில் செயல்படுத்தும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். இந்த வரி பற்றியெல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க ஆட்சிக்கு வந்து வரி விதிப்பெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த வரி விதிப்பெல்லாம் இன்னைக்கு குறைக்குவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த வழியிலே உங்களுக்கு நன்மை செய்யணுமோ அதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறு குறு நடுத்தர தொழில்கள் இன்றைக்கி பாதிப்பு தான் சொன்னாங்க. கொரோனா காலத்தில் கூட அதுக்கு தேவையான உதவியெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். வட்டி தள்ளுபடி, கடன் உதவியெல்லாம் நாங்கள் கொடுத்தோம். இப்போ ஜாப் ஒர்க் பாதிக்கப்பட்டிருக்க சொல்கிறாங்க. அதுக்குள்ள என்னென்ன பாதிப்பு இருக்கு என்பதெல்லாம் கண்டறிந்து அதை நீக்குவதற்குண்டான நடவடிக்கையும் எடுக்கும் என்ற நேரத்தில் சொல்கிறேன். போக்குவரத்து நெரிசல் பற்றி சொன்னாங்க. இது திருப்பூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம். நாங்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய பாலம் கட்டுவதற்கு மண் பரிசோதனை நடந்தது, அதை கைவிட்டுட்டாங்க. இதில் ஒரு போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேணும்னா பல பிரச்சனை. ஒரு பக்கம் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு எனக்கு புறவழிச்சாலை அமைக்கிறோம், நிலம் அக்வயர் பண்ணுறோம். ஆனால் நிலம் எடுக்கின்ற பொழுது பல நிலத்தினுடைய உரிமையாளர் பாதிக்கிறாங்க. இதையெல்லாம் சமாளித்து தான் செய்யணும். உங்களுக்கு நல்லா தெரியும், 8 வழிச்சாலை நான் இருக்கும்போது கொண்டு வரலாம்னு கஷ்டப்பட்டு கொள்ளாதேன். ஆனாலும் அங்கே 95% நிறைவேற்றப்பட்டது. ஒரு 5% விவசாயம் தங்களுக்கு போராட்டத்தை நடத்தினார்கள், நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. பல எதிர்கட்சிகள்லாம் அதில் நிறுத்தப்பட்டது. ஆகவே இன்றைக்கி விவசாயியுடைய நிலத்தை எடுப்பது இல்லை. நானும் ஒரு விவசாயி, இன்னைக்கு வரைக்கும் விவசாயம் தான் செய்கிறேன், வேறு எந்த தொழிலும் இல்லை. ஆகவே விவசாயி என்பது நிலம் என்பது அவருக்கு உயிர். அந்த நிலத்தை எடுப்பது என்பது அவ்வளோ எளிதல்ல. இருந்தாலும் சில காலகட்டம் இன்றைக்கி தொழிலும் வளர வேணும், விவசாயம் வளர வேணும். ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் போல்
ரெண்டும் சரியாக இருந்தால் தான் இலக்கை போய் அடைய முடியும். ஆகவே இரண்டு தரப்புக்குமே அதிமுக ஆட்சி இருக்கிற வரை யாருக்கும் இழப்பு ஏற்படாத வகையில் எங்களுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருந்தது. இடையிலே நிறுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது இருந்து அரசாங்கம் முயற்சி பண்ணாங்க. இவரெல்லாம் தடுத்து நிறுத்தினதே இன்றைய திமுக அரசாங்கம் தான். அந்த 8 வழிச்சாலை பதையை நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு போய் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, கிடைக்கல. 10,000 கோடி. அவை இதையெல்லாம் எதற்காக சொல்லின்னு சொன்னால், ஒரு உள்கட்டமைப்பு எந்த அளவுக்கு சிறக்கிறதோ அங்கே தான் தொழில் வளம் பெருகும். அதே மாதிரி இங்கே இருக்கின்ற தொழிலதிபர்லாம் சொன்னாங்க, இன்றைக்கு அண்டை மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர்லாம் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்து குறிப்பாக திருப்பூருக்கு வந்து பல்வேறு சலுகைகள் நாங்கள் கொடுக்குறோம், எங்களுடைய மாநிலத்துக்கு வாங்கள், அந்த மாநிலத்திற்கு உங்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுக்கணும் என்றெல்லாம் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றாங்க. அதையெல்லாம் எதிர்காலத்தில் அதையெல்லாம் ஆய்வு செய்து நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய பகுதியில் இருக்கிற தொழில் நலிவடையாத அளவிற்கு அதிமுக அரசாங்கங்களுடன் பாதுகாக்கப்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன். இங்கே கூட இந்த நொய்யலை பற்றி சொன்னாங்க. அதில் நொய்யலில் வந்து கழிவுநீர் கலப்பதாக சொன்னாங்க, நீர் மாசுபடுவதாக சொன்னாங்க. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் நான் பாரத பிரதமரை சந்தித்து காவிரியிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை அந்த ஆற்றின் இரு கரை பகுதியில் இருக்கின்ற கழிவு நீர் காவிரி ஆற்றிலே கலந்து மாசுபடுகிறது. ஆகவே அதை சுத்தப்படுத்த வேண்டும். நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த காவிரி நதியில் உபநதியாக இருக்குது. பவானி சாகரிலிருந்து வருகின்ற நீர், அமராவதியிலிருந்து வருகின்ற நீர், நொய்யிலிருந்து வருகின்றது. இதையெல்லாம் சுத்தப்படுத்தி காவிரி ஆற்றிலே விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சேன். கிட்டத்தட்ட நான் இருக்கும்போது பிரதமர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவில் மேதகு குடியரசுத் தலைவர் அறிவித்தாங்க, நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து, இந்த அரசாங்கம் சரியான முறையில் அழுத்தம் கொடுக்காத காரணத்தால் நாங்கள் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுத்த பிறகு இந்த ஆண்டு முதற்கட்டமாக 1000 கோடி கொடுத்தாங்க. மொத்தம் இந்த திட்டத்திற்கு 11,500 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. இந்த காவிரி நடந்தாய் வாழி காவிரி என்ற திட்டத்திற்கு 11,500 கோடி கொடுத்திருக்கிறாங்க. இதில் காவிரி கரை மட்டும் இல்லை, பவானி சாகர்லேருந்து பவானி வரை அந்த கரை இருபுறம் கரையில் இருக்கிற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீரை சுத்தப்படுத்தி பவானி அணையிலே விடுவாங்க, பவானி ஆற்றில் விடுவாங்க. அமராவதி அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அந்த கரையோரம் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரை சுத்தப்படுத்தி அமராவதி ஆற்றில் விடுவது. நொய்யல் பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற அந்தந்த பகுதியில் இருக்கின்ற நகர பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் அந்த நொய்யல் ஆற்றிலே கலக்காத வண்ணம் சுத்தப்படுத்தி அந்த நொய்யல் ஆற்றிலே விடுவது. இதையெல்லாம் சேர்த்து தான் 11,500 கோடி மத்திய அரசு மாநில அரசு. மத்திய அரசு பங்கு 60%, மாநில அரசு 40%. இந்த ஆண்டு இன்றைக்கு சட்டமன்றத்தில் அந்த நீர்வளத்துறை மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது இதை அறிவிச்சிருக்கிறாங்க. 1000 கோடி முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்திற்கு. ஆகவே இன்றைக்கு நதியில் மாசு ஏற்படாமல் இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற நதிகள், இந்த காவிரி ஆற்றில் கலக்கின்ற இந்த நதிகள் எல்லாம், அதாவது காவிரி ஆறு, பவானி சாகர், அமராவதி, நொய்யல், இந்த ஆற்று நீரெல்லாம் மாசுபடாமல் சுத்தமாக இருப்பதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் இருக்கிறோம். அதோட இங்கே தொழிலாளர்களுக்கெல்லாம் தங்குவதற்கு தேவையான வசதி வேணும் கேட்டிருக்கிறீங்க. அதையும் அதிமுக ஆட்சியாளர்கள் பரிசீலித்து செய்யப்படும். எல்லாவற்றத்துக்கும் நிதி தேவை, நிதி தான் பிரச்சனை. ஏன்னா இன்றைய அரசாங்கம் எந்த அளவுக்கு நிதிச்சுமையை வைத்திருக்குது என்று தெரியவில்லை. ஆனால் நிதிநிலை அறிக்கையில் வெளியிடுகின்ற பொழுது 4 ஆண்டு 2025 வரை சுமார் 4,38,000 கோடி கடன் இருப்பதாக தெரிகிறது. இன்னும் ஓராண்டு இருக்குது. இந்த ஓராண்டில் 1 லட்சம் கோடி கடன் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா 5 வருஷம் முடியும் போது 5,38,000 கோடி இதை திருப்பி செலுத்த வேணும் வட்டியோட. இதையெல்லாம் நாம் சிந்தித்து தான் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த திருப்பூர் மாநகரம் தொழில் நிறைந்த மாநகரம், இந்த மாவட்டம் தொழில் நிறைந்த மாவட்டம், அந்நிய செலவாணி ஈட்டு தருகின்ற மாவட்டம், பல லட்சம் குடும்பங்களை வாழ வைக்கின்ற மாநகரம். இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து இந்த தொழில் சிறப்பதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து,
நீங்கள் மனுவாக கொடுத்துருக்குறீங்க. இது எல்லாமே விரிவாக இருக்குது. அதையெல்லாம் படித்து பார்த்து எது எங்களால் என்னென்ன எந்தெந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் நாங்கள் உதவி செய்வதற்கு என்னுடைய அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு செயல்படுத்தப்படும் என்று சொல்லி இங்கே வரி தந்து தங்களுடைய மனதில் இருக்கின்ற ஆழமான பிரச்சனைகள், தங்களுக்கு ஏற்படுகின்ற தொழில் இருக்கின்ற இடர்பாடுகளை எங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு எங்களால் முடிந்த உதவிகள் செய்து தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, எங்களுடைய நிர்வாகிகளுடைய அழைப்பை ஏற்று பல்வேறு கிட்டத்தட்ட 27 அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வரி தந்து தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.